ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த புது ரெசிபி? இன்னைக்கு வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது. இது வந்து எப்படின்னா மிளகாய் கரமது அப்படின்னு சொல்லுவோம். மிளகாய் கரமது. கரமது. ஆமா. எனக்கு 2 நாள் ஆகுமே நான் கற்றுக்கிறதுக்கு இந்த வார்த்தை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கறியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பொரியல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து கரமது அப்படின்னு சொல்லுவோம். கரமது. ஸோ இந்த ரெசிபி என்ன ஸ்பெஷல், அதில் என்னென்ன போட போகிறோம், எப்படி பண்ணுறோம், எதோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? இது வந்து நம்ம புளி பேஸ் தான் பண்ண போகிறோம். புளி பேஸ் பண்ணி தான் பண்ண போறோம். சரி. ஆனா நீங்க புளியோதரையோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே. அப்போ புளி சாதத்துக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்கும்? நான் புளியோதரைக்கு மட்டும் கிடையாது, தேங்காய் சாதம், லெமன் ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த டிஃபனுக்குலாம்? டிஃபனுக்கு வந்து தோசை தான். ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பு இருக்கு இல்லையா, அதனால நான் சொன்ன மாதிரி இந்த புளியா தோசையோடவே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, அப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு வந்து மெயினா வந்து காய்கறி நிறைய வேணும். அதாவது எந்த காய்கறி வேணா எடுத்துக்கலாம். நம்ம இதுல ஒரே ஒரு விஷயம் பாருங்க, உருளைக்கிழங்கு, சரி, சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கோம், சேனைக்கிழங்கு எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் பூசணிக்காய், பரங்கிக்காய், மொச்சை, என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கலாம். இதில் நம்ம அடிஷ்னலாக இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்க. ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேர்ந்தாப்புல வரணும், கொஞ்சம் குழகுழப்பு தன்மை நமக்கு வேணும். ஏன்னா நம்ம வெறும் வேற எந்த காய்கறியும் இல்லை, நம்ம எதுவும் அரைச்சும் கூட போகிறது இல்லை, எதுவுமே கிடையாது இல்லையா, அதுக்காக நான் வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். இது ஸோ கொஞ்சம் சேர்ந்தாப்புல வரதுக்காக. அதே மாதிரி காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகா மட்டும்தான், வேற எந்த காரமும் கிடையாது, வேற எதுவும் தேவையில்லை. தாளிக்கும் போது சும்மா ஜஸ்ட் வாசனைக்கு வரமிளகா, ஒரு 2 வரமிளகா தாளிக்க போறோம், அவ்வளவுதான். ஆனா ரொம்ப சிம்பிள் மெத்தட் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ வந்து காய்கறில நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்ப இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து காயெல்லாம் இந்த எடுத்துக்காட்டுங்களேன், அந்த சின்ன சின்ன எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணிருக்கோம். அவரைக்காயில இருந்து எல்லாமே போட்டுருக்கோம். நம்ம அழுத்தமான காயை சின்னதாக கட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சீக்கிரம் வேகிற காய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கங்க. அதாவது வித்தியாசம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம கொத்தவரங்காய் கூட போட்டுருக்கோம். சரி, ஓகே. எல்லா காயும் போட்டுறோம். பட்டாணி, ஓகே, மொச்சை எல்லாமே போட்டுருக்கோம். தண்ணி ஊத்திலாமா? இதுல தண்ணி ஊத்திலாம். எவ்வளவு ஊத்துறோம்? அது முடிகிற அளவுக்கு ஊத்திக்கோங்க. அது வேகணும்ல நமக்கு. சோ காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறோம். அப்புறம் வேணும்னா பாத்துக்கலாம். ஓகே. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாத்துக்குடி சைஸ்ல புளி எடுத்துக்கிறோம். ஓகே, நல்ல சாத்துக்குடி சைஸ்ல. இந்த போட்டுருக்க குவாண்டிட்டி, இந்த குவாண்டிட்டிக்கு அதாவது ஒரு 1/2 கிலோ காய் இருக்கும் காய். ஓகே. இப்போ என்ன பண்றோம்னா, இந்த புளி தண்ணி இதில் விட்டுறோம். சரி, இது கூட தண்ணி ஊற்றணுமா? 1/2 கப் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணியா? போதும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் இப்போ இதில் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். நான் 15 பச்சை மிளகா சேர்க்குறேன். ஓகே. ஸோ அந்த 1/2 கிலோக்கு வந்து 15. ஒரு 1/4 கிலோனா ஒரு 6லேருந்து 7 இருக்கலாம். அது காரெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. பட் இது கரெக்டாக இருக்கும். இந்த 15 பச்சை மிளகா அது மாதிரி பொடியெல்லாம் கட் பண்ணி போட வேண்டாம், இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் இருக்கணும். சரி, ஓகே. நான் அப்படி காமிக்கிறேன். ஓகே, அதாவது 1/2 கட் பண்ணிடணும். சரிங்களா? இந்த மாதிரி. சரி, ஓகே. போடலாமா? போட்டுடலாம். ஓகே, டன். போட்டுறேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி போட்டுடலாம். சரி, ஓகே. தேவையானது. சரி, ஓகே. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கோம். வெந்திருத்தான்னு பார்த்துடலாமா? பாருங்க. 10-15 நிமிஷம் ஆயிருக்கும் இல்லையா? சரி, ஓகே. அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடடா, ஆவியை பாருங்க. காயும் பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லா காயும் வெந்திருக்கும். தொட்டு பாருங்க. தொட்டு பார்க்கலாமா? ஆப்பா, பஞ்சு போல இருக்கு. ஆனால் முழுசா இருக்கு எல்லாமே. காய் எல்லாமே. அந்த வாழைக்காய், அந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு கல் அந்த லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் வாழைக்காய்லாம் தொட்டு அப்படி பஞ்சு போல இருக்கு. எல்லாமே நல்லா வெந்திருக்குல்ல. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம குழஞ்சி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சரி, அதனால இப்போ வெந்துட்டா இதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்போ அந்த பச்சை மிளகாயும் புளி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சரி, ஓகே. புளி நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த திக்காக வந்திருக்கு, அந்த மிளகாய் பழுத்த மாதிரி பக்குவம் வந்திருக்கு. சரி, ஓகே. நான் போதுமா? நம்ம இதுக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த காய் வெந்த பிறகு திக்காக ஆகிறதுக்கு அந்த வெஜிடபிள் ஸ்டாக் வாட்டரும் ப்ளஸ் அந்த புளி தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் திக் ஆகணுமா, இல்லை இது மாதிரி ஒரு லிக்விட் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், செமி சாலிடாக தான் இருக்கும் இந்த மாதிரி? ஆமாம். இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலாக வெல்லம் சேர்க்க மாட்டாங்க, பட் நான் வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்ப்பேன். என்ன காரணம்? எனக்கு வந்து அந்த புளியோட இருப்பு எடுத்து அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வெல்லம் சேர்ப்பேன் எப்பயுமே. அது மாதிரி இதில் நம்ம வெண்டைக்காய் மட்டும் போடல, சேப்பங்கிழங்கும் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு கஞ்சி மாதிரி ஒரு குழகுழப்பு தன்மை வருதுனால வெல்லம் ஆப்ஷனல், பிடிச்சவங்க வெல்லம் சேர்த்துக்கலாம். ஓகே, ஆனால் இவங்களோட டேஸ்ட்ல இவங்க சொல்றாங்க. ஆமாம், ஓகே, வெரி குட். அடுத்து தாளி போடுறோமா? தாளி போட்டுறோம். சரி, ஓகே. இப்போது நம்ம ஒரு ரெசிபி பண்ணும்போது சில விஷயங்கள் இருக்குது. பர்டிகுலராக லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது புளிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆமாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் விட. ஓகே, இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எந்த எண்ணெய் இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து கோல்டு வினர் எண்ணெய் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இவ்வளோ எண்ணெய் போதுமா? இது போதும். வேற தாளிப்புக்கு மட்டும்தான். கடுகு போட்டலாமா? ஓகே, நல்லா சூடாயிடுச்சு. ஆமாம்,
உளுத்தம் பருப்பு இல்லை ஒரு 2-3 வரமிளகா அப்படி பிச்சு போட்டு உடச்சி போடலாமா? நாங்கள் போடுறேன். இன்னும் போதுமா இது? போதும். ஓகே, சூடாயிடுச்சு. போடலாம். பெருங்காய பொடி போட்டு போடுங்க. கருவேப்பிலை. கருவேப்பிலை. ஓகே, போட்டுருவாங்க. போட்டுருங்க. ஓகே, இப்போ போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ். அவ்வளோதான். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இது கூட மாங்காய் போடலாமா? எனக்கு புளியிலேயே ஒரு புளிப்பு இருக்கு. அப்படி நம்ம மாங்காய் சீசன் சரி மாங்காய் கிடைச்சது போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆனா நான் போட்டதில்லை, நினைச்சீங்கன்னா புளியை கம்மி பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு டக்குன்னு ஞாபகம் இருந்தது அந்த மாங்காய். அது அப்புறம் வேற மாதிரி ஆயிடும்ல, அப்போ புளிப்பு அதிகமாயிடும். அதனால இது கரெக்டா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வரேன், நீங்க போடுங்க. நம்ம கிச்சனில் ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கி வச்சுருக்கோம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நல்லா சுட அந்த கிரேவி நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த வெந்த அந்த பக்குவம், அந்த திக்கான ஒரு பக்குவம் வந்திருக்கு. வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லைட்டாக அந்த இனிப்பு, அந்த புளிப்பு, அந்த காரம் தெரியுது. அந்த காரம் எப்போ தெரியுதுன்னா 3வது டேஸ்ட்ல தெரியுது. ஆனா இந்த புளியோதரையோட இது மிக்ஸ் பண்ணும்போது அந்த புளிப்புக்கும் இந்த புளிப்புக்கும் மிக்ஸ் ஆகி ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாலாம் புளிப்பெல்லாம் தெரியாது. தயிர் சாத்துக்கும் எக்ஸலண்ட். நல்ல நியூட்ரிஷன் சாப்பிடணும்னு நினைக்கும் போது வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு சொல்லி நிறைய ஆசைப்படுவீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி வந்து மிளகாய் காரம் இது இந்த ரெசிபி ட்ரை பண்ணிப்போம். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இது மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு வைக்கிறதே இல்லை. அதிகபட்சம் சாம்பாரில் 2-3 காய்கறி போடுறீங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லா காய்கறி போட்டு சாப்பிடும்போது வேல்யூ வேற லெவலில் இருக்கும். சூப்பர் எக்ஸலண்ட். இதில் சாப்பிடும்போது அந்த 1-2 பச்சை மிளகாய் நான் சாப்பிட்டா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் சாப்பிடவே இல்லை, ட்ரை பண்ணி பார்த்தேன். இது மை ஃபேவரட். இல்லை ரொம்பவே நல்லா இருக்கும். காரம் தெரியாது, ரொம்ப காரம் அப்படிலாம் இல்லை. அந்த புளிப்போட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக மிளகாய் கரமது ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க யாருமே. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போது நீங்கள் வந்து அந்த அந்த சாரீலாம் வாண்டீங்கல்ல, அந்த நம்ம லாஸ்ட் டைம் நம்பர் கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு வாட்டி தெரியுங்க நம்பர். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சித்ராமா சேனலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட ஃபாலோவர்ஸும் அவங்களுக்கு வந்து லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. ப்ளஸ் அவங்க சேனலும் பாருங்கள். ஈஸி ரெசிபிஸு ஒரு 4 பொருளை வச்சு எப்படிலாம் பண்ணலாம் சொல்லிட்டு அழகாக சொல்லி தரீங்க. really தேங்க்யூ. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ரெசிபியை காப்பி அடிச்சிருப்பேன், உண்மையை சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு ஒரு யூனிக் ஒரு ஃபேமிலியோட அந்த ஒரு வீட்டில் பண்ணுற மாதிரி பார்க்கும். நன்றி. நம்பர் கொடுங்க. உங்களோட ஷாப் நேம் வந்து அப்பவரணம். நீங்கள் வந்து சாரீஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம். 7305951545. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல ஒரு யூனிக்கான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ரெசிபிகள் எதனா இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, பாட்டிமா இருப்பாங்க. அவங்ககிட்ட சின்ன ரெசிபி இருக்கும். அவங்க சின்ன வயசில் சாப்பிட்ட ரெசிபியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி காலத்தில் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுனா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களை தேடி கண்டிப்பாக நாங்கள் வருவோம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சீபா வேட்டைக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்கம்மா. தேங்க்யூ.